ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி கப்பல் இது. 1971 போரில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. 1961 நியமிக்கப்பட்ட விக்ராந்த் பங்களாதேஷ் உருவான மோதலின் போது இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படைக்கு தலைமை தாங்கினார். போர் தொடங்கியவுடன் விக்ராந்த் கிழக்கு பாகிஸ்தானின் கடற்படை முற்றுகையை அமல்படுத்தினார். கடல் வழியாக எதிரி விநியோக வழிகளை துண்டித்தார். அதன் சீஹாக் போர் விமானங்கள் மற்றும் அலிசே விமானங்கள் சிட்டகாங், காக்ஸ் பஜார், குல்னா மற்றும் சால்னா போன்ற முக்கிய துறைமுகங்களில் மீண்டும் மீண்டும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி கப்பல்கள், எரிபொருள் கிடங்குகள் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகளை அழித்தன. பாகிஸ்தானின் கடற்படையால் அதை சவால் செய்ய முடியாமல் போனதால் விக்ராந்த் வங்காள விரிகுடாவில் முழுமையான கடல் ஆதிக்கத்தை உறுதி செய்தார். கேரியரின் இடைவிடாத செயல்பாடுகள் எதிரி படைகளை தனிமைப்படுத்தி அவர்களின் சரணடைதலை துரிதப்படுத்தியது. 2 வாரங்களில் ஐஎன்எஸ் விக்ராந்த் கடல்களை கட்டுப்படுத்துவது ஒரு போரின் தலைவிதியை தீர்மானிக்கும் என்பதை நிரூபித்தது. மேலும் தெற்காசிய வரலாற்றின் போக்கை மாற்றியது.